Zombie apocalypse. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் ஸ்பேஸ். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கீபோர்டில் உள்ள லாங்குவேஜ் எப்படி மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எந்த லாங்குவேஜ் வேணாலும் வச்சுக்கலாம், எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். அதுவும் நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லாமல் நம்ம ஃபோனில் இருக்க ஆப்ஸ் வச்சு வச்சுக்கலாம். அது எப்படி வைக்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து எந்த இடத்துல டைப் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் கூகுளோட ஐக்கான் ஜி அப்படின்னு இருக்கும். அந்த ஜி டச் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 புள்ளி இருக்கும். அந்த 3 டாட்ஸை தொட்டிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு வரும். இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாங்குவேஜ் கொடுத்தோன்னே ஆட் கீபோர்ட் இருக்கும். இந்த ஆட் கீபோர்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் தமிழ் கொடுத்துக்கிறேன். அது வந்து நம்ம எந்த இதுனாலும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து தமிழ்லே வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ரெண்டாவது வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் போகும். மூணாவது வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங் அதிலே நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3மே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் கொடுத்துட்டு மறுபடியும் ஆட் கீபோர்ட் கொடுத்துட்டு அந்த லாங்குவேஜில் போய் இந்த மாதிரி ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3மே வந்துடும். அதுக்கடுத்து இது எப்படி ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் கீழே உங்களோட ஸ்பேஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 இது வரும். தமிழ் இந்தியா அப்படின்னு போட்டு கீழே தமிழ் இருக்கா, அது வந்து லெட்டர்ஸ் எல்லாமே தமிழில் இருக்கும். மறுபடியும் அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏபிசி அம்புக்குறி போட்டு தமிழ் இருக்கா, இது வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் எழுதினாலும் தமிழ்லேயே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எழுதி காமிக்கேன். இப்போ வணக்கம் அப்படின்னு எழுதியிருக்கேன், அதுவும் தமிழ்லே வந்திருக்கு. நீங்கள் வந்து இதில் இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் அது தமிழில் கன்வெர்ட் ஆகிக்கிடும். இது வந்து உங்கள் ஃபோனில் மொபைல் டேட்டா இருக்குன்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நெட்டை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். நெட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் எனக்கு வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். மறுபடியும் நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு இதுக்கும் நீங்கள் நெட்டு தேவையில்லை, நீங்கள் சும்மா அங்கே எழுதிக்கலாம், தமிழில் எழுதிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எழுத மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிட்டு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பாய். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.